அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவஞர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று நாம் திரிகடுகம் எண் 52 நுழைகிறோம். அணிகலன்கள். கண்ணுக்கு அணிகலம் கண்ணோட்டம், காமுற்ற பெண்ணுக்கு அணிகலம் நானுடைமை, நண்ணும் மறுமை கணிகலம் கல்வி, இம்மூன்றும் குறியுடையோர் கண்ணேயுள. திரிகடுகம் 52. கண்ணுக்கு அணிகலம் என்பதுதான் முதல் கருத்தாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக கண்ணோட்டம், நாணம், கல்வி என்கிற இந்த மூன்றையும் தான் இந்த திரிகடுகம் எடுத்து எம்புகின்ற செய்தியாக நாம் பார்க்கிறோம். அவற்றுள் முதன்மையான கருத்து கண்ணோட்டம். கண்ணோட்டம் என்றால் என்ன? வேறொன்றுமில்லை, அது இரக்கம், அருள், அருள் நிறைந்த தன்மை, இருள் அல்ல. ஆக ஒரு கண்ணென்றால் அங்கு கண்ணோட்டம் இருக்க வேண்டும். அந்த கண்ணில் வெறுப்பும் பகையும் வேறு வகையான தீய தன்மையும் அல்லது அப்படியே பழி வாங்குகின்ற எண்ணம் அதெல்லாம் கண்களில் இருக்கக்கூடாது. கண் என்பது அது அகத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு சிறப்பான உறுப்பு. எனவே தான் கண் காண்கிறது என்பது மட்டுமல்ல, கண் காட்டுகிறது நாம் யார், நம் இதயம் என்ன என்று. அப்போது கண்ணில் அது அந்த இரக்கம், அந்த அருள், அந்த கண்ணோட்டம் என்பது வெளிப்படுத்தப்பட வேண்டும். வள்ளுவர் ஒரு குறளில் இவ்வாறு பதிவு செய்வார்: கண்ணீர் கணிகலம் கண்ணோட்டம் அஃதின்றேல் புண்ணென்று உணரப்படும். கண்ணில் கண்ணோட்டம் இருந்தால் தான் அதற்கு பெயர் கண். கண்ணோட்டம் இல்லையா, அதாவது அந்த அருள், அந்த இரக்கம் இல்லையா, அது வெறும் புண் என்பதாகத்தான் பார்க்கிறோம். அதான் அப்படிப்பட்ட நல்ல கண்கள் பலவற்றை நன்மையாகவே செய்து நமக்கு தரும். அதாவது ஒரு பாட்டு ஒன்று வரும், பார்த்துடுங்க. நான் நன்றி சொல்வேன் என் கண்களுக்கு, உன்னை என் அருகில் கொண்டு வந்ததற்கு, நான் நன்றி சொல்ல சொல்ல நாளும் மெல்ல மெல்ல அப்படி போகும், பார்த்துடுங்க. என ஒரு பாட்டு. கண்களுக்கே நாம் நன்றி சொல்ல வேண்டும். அந்த கண்கள் இரக்கமுடைய கண்ணாக, கண்ணோட்டம் உள்ள கண்ணாக இருப்பதனால் இங்கு நல்லவர்கள் பலரையும் நல்லவை பலவற்றையும் நமக்கு கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகின்ற ஒரு செயலை அந்த கண்கள் செய்கின்றன. அருமை. இப்படி இந்த கண் அது கண்ணோட்டம் கொண்டதாகத்தான் இருக்க வேண்டும் என்பது இங்கு வலியுறுத்தப்படுகிறது. வள்ளுவர் இவ்வாறு ஒரு குறளை பதிவு செய்வார்: பண்ணென்னாம் பாடற்கியை வென்றேல், கண்ணென்னாம் கண்ணோட்டம் இல்லாத கண். பண் இசை இருக்கிறதே, அந்த இசை இசையாக கருதப்பட முடியாது. எப்பொழுது எழுதப்பட்டிருக்கிற அந்த பாட்டு வரிகளுக்கு உகந்த முறையில் அந்த இசை அமையவில்லை என்றால் அது இசையே அல்ல. அதே போன்று தான் இங்கே கண் இருக்கிறது. கண்ணில் கண்ணோட்டம் என்கிற அந்த அருள், இரக்கம் அதெல்லாம் சொல்கிறாங்களே, அவை இல்லை என்றால் அது கண்ணே கிடையாது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் கண்ணோட்டம். கண்ணோட்டம் ஆங்கிலத்தில் மெர்சி என்று சொல்கிறார்கள். இரக்கம், அருள், இவையெல்லாம் நல்ல தமிழ். இரக்கம், அருள், கனிவு, பரிவு இவையெல்லாமே அதனுடைய குடும்பம். ஆக இங்கு கண்ணோட்டம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பலருக்கும் பெயரும் அப்படி சூட்டலாம். ஒருவேளை அருள், அருளன், அருளி ஒரு ஐயா உண்டு, தனி தமிழ் மிகச்சிறந்த சான்றோர். அவர்களுடைய அந்த அகரமுதலை தான் நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். அவர்கள் பாவலர் பெருஞ்சித்தினார் ஐயா அவர்களுடைய மருமகன். புதுச்சேரியில் இருக்கிறாங்க, தஞ்சை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றினவங்க. அருளி அப்படின்னா என்ன பொருள்? கண்ணோட்டம் நிறைந்தவர்கள். இதை போன்று நம் பிள்ளைகளுக்கும் அருளி, கனிவி, கனிவு இதெல்லாம் சொல்லலாம். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வார்கள். அப்போ கண்ணோட்டம், அருள், கனிவு இவர்கள்தான் இங்கு பலவற்றையும் நல்லவற்றையெல்லாம் உரிமை சொத்தாக்கி கொள்வதற்கான உரிமை படைத்தவர்கள். அந்த வகையில் இங்கே நாம் இந்த இரக்கத்தை, கண்ணோட்டத்தை கொண்டிருப்பதற்கு இன்று உறுதியேற்றுக்கொள்வோம். கடவுளுக்கு திருவுளமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.